श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। श्रीमद् भगवद गीता இன்னைக்கு நம்ம 14வது அத்தியாயம் ஆரம்பிக்க போகிறோம். குணத்ரய விபாக யோகம். చరమ షట్కత్లో ரொம்ப முக்கியமான அத்தியாயம் 13 இப்போதான் படித்து முடிச்சிருக்கோம். 14, 15 இந்த மூணுமே கூட முக்கியமாக ஞான விஷயம், வேதாந்தத்துடைய சாரம், ஆத்ம அனாத்ம விவேகம் பற்றி பேச போகிறது. அப்போது பகவான் அர்ஜுனன் ஒன்றும் கேள்வி கேட்கலை. 13வது அத்தியாயம் கேட்டதுக்கு பிறகு அர்ஜுனன் போதுமனே எழுந்திரிச்சு போல அப்படி உட்கார்ந்து இருக்கிறதுனால பகவான் மறுபடியும் விரும்பி தானே இன்னும் விஸ்தரித்து நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன், மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்றார். ஏன் அப்படின்னா, இது 9வது அத்தியாயம் முடிச்சுட்டு 10வது அத்தியாயம் ஆரம்பத்தில் கூட பகவான் இப்படி தான் பூய ஏவ மகாபாஹோ, அந்த பூய வேர்டு இப்போ இங்கே தொடங்க போகிறது. அப்படின்னு அர்த்தம் மறுபடியும் ஏ அர்ஜுனா பூய ஏவ மகாபாஹோ ஸ்ருணுமே பரமம் வச்சஹ, அந்த பரமம் வார்த்தை இங்கே ரிப்பீட் ஆக போகிறது. இப்போது எதுக்கு திரும்பி சொல்கிறேன்னா, ஒன்று அந்த ஸ்லோகத்தில் அங்கே சொன்னார், பிரியமானாய, நீ எனக்கு ரொம்ப பிடிச்சவன, உன் மேலே எனக்கு ரொம்ப அக்கறை, அதனால் உனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன், நான் நினைக்கிற வரைக்கும் நான் சொல்லணும் அப்படின்னு வக்ஷாமி ஹித காமய, உன்னுடைய நல்லதுக்காக, ஸ்ரேயஸுக்காக. பாருங்கோ, பகவானாவது குருவாவது கூட இப்படி தான் அவங்க ஒரு நாள் கூட இடம் விடாமல் இப்போது 2 வருஷமாக கொரோனா ஆரம்பித்தப்புலேருந்து தினந்தோறும் சத்சங்கம் பண்ணி ஏதோ அனுப்புகிறார் இல்லையா. அப்போ பகவான் கிருஷ்ணருக்கு அவ்வளவு அந்த பேசணும், இன்னும் சொல்லணும், மறுபடியும் பேசணும், பேசினதான கூட அப்பா அந்த பிரம்ம ஜானம் பற்றி பேசும்போது இருக்கிற ஆனந்தம், பேசுகிறவங்களுக்கு என்னன்னா இந்த பேசுகிறதே ஒரு ஆனந்தத்தினே கொடுக்கும். அதனால் அவங்க பேசிக்கிட்டே நிதித்தியாசனத்தில் அவங்களுக்கு ஒரு சமாதி நிலை பேசுகிறதுனே இது சரி. அதனால் பகவான் மறுபடியும் நான் உனக்கு என்ன சொல்ல போகிறேன், ஆத்மா அனாத்ம விவேகம் பற்றி சொல்ல போகிறேன்னாரு. ஆனால் இப்போ தானே சொல்லியிருக்காரு, ஏன் மறுபடியும் சொல்கிறாருன்னா, இந்த அதில் ஒரு இது இருக்கு சூக்ஷ்மம். இந்த அத்தியாயத்துக்கு பீஜம் 13வது ஸ்லோகத்தில் ஒரு இடத்துல இருக்கு, அது சொல்கிறேன். எது க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ விபாக யோகம்னு சொல்லிட்டு இப்போ படித்து முடித்தோமோ, எது பற்றி பிரகிருதி புருஷ அப்படின்னு பேசிட்டோமோ, அப்புறம் பிரகிருதி புருஷ, அதே இது இங்கே பகவான் குணத்ரயம் அண்டு குணாதீதம். அந்த குணாதீதம் வேர்டு அத்தியாயத்தில் அந்தர்கதமாக அது முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கு. ஆனால் பொதுவாக அத்தியாயம் பேர் சொல்லும்போது குணத்ரய விபாகம் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கணும். குணாதீத விபாக யோகம், குணத்ரய குணாதீத விபாக. இந்த குணத்ரயன்னா அனாத்மா, அந்த குணாதீதான்னா ஆத்மா. அதனால் பகவான் இது சொல்ல போகிறார். இதை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 13வது அத்தியாயம் சம்மரி கேட்கும்போது கேட்ட 5 வேதாந்த குளிக்கடிகள்,
குளிகைன்னா கேப்சூல். வேதாந்த ராமபாணங்கள். ஓகே, அந்த 5 பாயிண்ட்ஸ்னு நம்ம ஞாபகப்படுத்துக்கிறோம். ஏன்னா அப்போது சுலபமாக இருக்கும் சப்ஜெக்டுக்குள்ளே இறங்கிறதுக்கு. அங்கே என்ன படித்தோம்? நானும் சாஸ்வதமான சர்வத்திர வியாபிச்சிருக்கிற ஆத்ம பொருள் நான். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து சாந்தி சுகம் ரட்சணத்துக்காக நானும் என்ன மேலே மட்டும்தான் ஆதாரப்படுவேன். ஓகே, ஐ வில் டிபெண்ட் ஓன்லி அப்பான் மை செல்ஃப். இந்த மூணுத்துக்காக. அப்புறம் கேவலம் என்னுடைய சந்நிதி மாத்திரேன, என்னுடைய ப்ரெசன்ஸ்னாலேயே இந்த சரீரம் மனசனே இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து சைத்தன்யத்தனை பாரோ பண்ணிக்கிட்டு, இல்லை நான் சைத்தன்யத்தின் இல்லைன்னு கடன் கொடுத்து இந்த சரீர மனசு மூலமாக என்னுடைய விபூதி மொத்தம் முன்னாடி ஜகத்தை பார்த்து நான் வந்து அனுபவிக்கிறேன். நாலாவது விஷயம் வந்து இந்த உடல் மனம் அப்புறம் இதனால் பார்க்கப்படுற இந்த சர்வம் ஜகத்து மொத்தம் இதில் எதுக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனிதிங் மே ஹேப்பன். அது எனக்கு ஒட்டுக்காது, என்ன டிஸ்டர்ப் பண்ணாது. இதுதான் 4 முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த 4த்தினே நான் ஞாபகம் வச்சுக்கலைன்னா எனக்கு வந்து இந்த வாழ்க்கையானே இந்த விளையாட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரகுலாக இருக்கும், சங்கர்ஷணையாக இருக்கும். அதே இந்த 4த்திலும் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டா வாழ்க்கையானது எனக்கு சந்தோஷம் கொடுக்குற ஒரு விளையாட்டையாக இருக்கும். இதுதான் 5 பாயிண்ட்ஸ். இது மறக்கவே கூடாது. அப்போது இந்த கொஞ்சம் நேரம் இன்னும் நான் உபோத்காத்தம் கொஞ்சம் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம தொடங்குகிறோம். இந்த 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கினதுக்கப்புறம் இதோடைய சாராம்சம் என்ன சார்? இதே சாராம்சமாக இருக்குல்ல வேதாந்தத்துக்கு, இன்னும் சாராம்சமாக நாம் இன்னும் சுருக்கி சொல்லணும்னா, முக்கியமாக இந்த சரீரம் மனசு அப்படின்னு சொல்லப்படுற இந்த அனாத்மத்தனை நானும் தூரமாக தள்ளி வைக்கிறேன். அதாவது அப்படி என்ன அர்த்தம்? அகங்கார மமகாரங்களை வந்து நானும் பலகீனப்படுத்திகிட்ருக்கேன், வீக்கெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாமே செஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு அர்த்தம். அதாவது அப்படி என்ன அர்த்தம்னா, எனக்கு சுற்றி இருக்கிற எல்லா பொசஷன்ஸு ரிலேஷன்ஸ் எல்லாத்தினையும் விஸ்வரூப ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வேதாந்தத்தோட 5 பாயிண்ட்ஸ்னு எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு, எசிமுலேட் பண்ணிட்டாச்சுன்னா என்ன பண்ணுவேன்? முக்கியமாக இந்த சரீரம் அண்டு மனசு, இதோட அபிமானம், இது 2 அனாத்மக்கு சேர்ந்ததுனால இது 2த்தையும் தள்ளி தூரமாக வைக்கிறேன். அது 2த்தையும் தள்ளி தூரமாக வைக்கிறேன்னாவே அகங்கார மமகாரங்கள்னு வந்து நானும் குறைச்சிட்டே பலகீனப்படுத்திகிட்ருக்கேன்னு அர்த்தம். அகங்கார மமகாரங்களுக்கு குறைஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம்னா, முன்னாடி காணப்படுற இந்த அனாத்மா மாயா ஜகத்து விஸ்வரூப ஈஸ்வர, ஜகத்து மொத்தானிக்கு பேர் விஸ்வரூப ஈஸ்வர. அந்த விஸ்வரூப ஈஸ்வரனுக்கு என்னுடைய பொசஷன்ஸு ரிலேஷன்ஸு இன்க்ளூடிங் மை பாடி மைண்ட் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுறேன், அர்ப்பணம் பண்ணுறேன். இது வந்து இதுக்கு முன்னாடி வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த விஷயங்கள் புரியாததுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்ருக்கேன்? இது எல்லாத்தையும் என்னோடது, எனக்கு சேர்ந்தது, நான் இந்த சரீர மனசு அப்படின்னு சொல்லிட்டு அபிமானப்பட்டுட்டு என்ன பண்ண?
ஈஸ்வரனுடைய ப்ராப்பர்ட்டியில் ஸ்ட்ரெஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கவனமாக கேட்கணும். ஈஸ்வரனுடைய சொத்து, ஈஸ்வரனு சொத்து, சிவனுடைய சொத்தவே, சிவனுடைய சொத்து தொடக்கூடாது. அதில் நான் ஸ்ட்ரெஸ் பாஸ் பண்ணிவிட்டு இது என்னோடது, இது எனக்கு சேர்ந்தது, அது இப்படி இது இப்படின்னு. இப்போது அதை மாற்றிக்கிட்டேன். ஜஸ்ட் ஒரு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி அப்படியே நினச்சிட்டு இருந்தேன், இப்போது மொத்தம் சரண்டர் பண்ணிட்டேன். இந்த சரண்டர் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்னா 2-3 சொல்கிறேன். ஒன்று இனிமே உலகம் பற்றி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது. என்ன சரீரம் மனசு பற்றியும் கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. எல்லாமே பர்ஃபெக்ட். அதெல்லாம் ஈஸ்வரன் சர்வஜ்ஞனும். ஈஸ்வரன் ரொம்ப பர்ஃபெக்டாக பேலன்ஸ்டாக எல்லாத்தையும் நடத்துகிறாரு. அதனால் இங்கே எனக்கு எல்லாமே பேலன்ஸ்டு தான். வரவு பேலன்ஸ் தான், போகிறது பேலன்ஸு தான். சுகமும் துக்கமும் இதெல்லாமே இயற்கையில் பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக பேலன்ஸாக, எங்கே ஃபில் பண்ணணும், எங்கே எம்டி பண்ணணும், என்ன பண்ணணும் எல்லாம் செய்கிறாருனால நானும் நிம்மதி, எனக்கு நிம்மதி. அப்புறம் அடுத்தது என்னன்னா, இப்படி எனக்கு நிம்மதி வந்ததுனால இந்த ஜெகத் என்னை தொந்தரவு பண்ணாதனால உலகமும் என்னுடைய உடல் மனமும் எனக்கு பிரச்சனை இல்லை. அது பாட்டுக்கு அது இருந்துக்கிறது, அது எப்படியோ பிரவர்த்திக்கிறது. அது உன்னோடது, என் ஈஸ்வரன் கொடுத்துட்டானா இது உன்னோடது, இது உனக்கு சேர்ந்தது. அப்போது இந்த ஜெகத்துன்னு பார்க்கும்போது மித்யானி சொன்னோம் இது முன்னாடி பார்த்தீங்களா, இது எனக்கு ஆனந்தம் கொடுக்கறது. வெரி பியூட்டிஃபுல் வேர்ல்டு முன்னாடி ஈஸ்வரன். அதனால் எல்லாமே சம்மதந்தா, இது ஆனந்தம் கொடுக்கறது வெளியில். அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்னன்னா, நானும் ஆனந்த ஸ்வரூப ஆத்மனை தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு ஸ்வரூப ஆனந்தமும் கிடைச்சது. இன்னொன்று வெளியிலோ ஜெகதானந்தமும் கிடைச்சது. அதனால தான் தெரியல, தியாகராஜர் அந்த பஞ்சரத்ன கீர்த்தனில் பாடியிருக்கார்ல, ஜெகதானந்த காரகா, ஜெகத் ஆனந்தம். ஜெகத்தில் எப்படி குறை இருக்க முடியும்? நம்ம மனசுன்னு தனியாக இண்டிவிஜுவலாக மமக்கார அகங்காரங்களோட பார்க்கும்போது அப்படி இருக்கேன். இப்போது அந்த பிரச்சனை போயிடுச்சு. பார்த்தீங்களா, 3 பிரயோஜனங்கள். கம்ப்ளைண்ட்ஸ் போயிடுச்சு, நிம்மதி வந்துச்சு, ஆத்மானந்தமும் உள்ள அதுவும் கிடைச்சது, வெளியில் ஜெகதானந்தமும் கிடைச்சது. ட்ரிபிள் பெனிஃபிட். அதனால் இது பண்ணலன்னு வச்சுக்கோங்கோ, என்ன ஆகிடுது, எனக்கு இந்த ரெண்டுமே அகங்கார மமக்காரத்தினால ஐ ஆம் லூசிங் போத் திஸ். வெளியிலையும் சுகம் இல்லை, உள்ளேயும் சுகம் இல்லை. உள்ள சுகம் இல்லை, வெளியில் தேடுறேன். வெளியில் சுகம் வரமாட்டேங்குதேன்னு உள்ளே கவலைப்பட்டுட்டு இருக்கிறேன். உள்ளே தேட தெரியல. உள்ள சுகம் எங்கே தான் இருக்கும் சார், உள்ளன்னு என்ன தெரியல. அதனால் இப்படி ஒரு ஜஸ்ட் எ ஸ்மால் ஷிஃப்ட், பேரடைம் ஷிஃப்ட்ன்னு சொல்கிறோம். இது சின்ன ரொம்ப இப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு ஷிஃப்ட்டு. அப்போது இதை விட சுலபமாக சின்னதாக சிம்பிளாக இருக்கும்போதும் ஏன் எல்லோரும் பண்ண மாட்டுறாங்க? ஏன் அவ்வளோ சுலபமாக இப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்தா அப்படி ஏற்றுக்க வேண்டியது தானே, ஏன் செய்யறதில்லை அப்படின்னு கேள்வி கேட்டால் என்னன்னா, இந்த அகங்கார மமக்காரானே அந்த பாண்ட் இருக்கே, கம் ஒட்டிருக்கே, அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அகங்கார மமக்காரங்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். அதுதான் காரணம். அதனால் அப்போ எப்படி சார் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்த அகங்கார மமக்காரத்தனே நீங்கள் ஒரு வாட்டி சொன்னானோ 2 வாட்டி கேட்டானோ போக மாட்டீங்கன்னா, 1 வாட்டி 2 வாட்டி கேட்டால் போகாது, கேட்டுகிட்டே இருக்கணும். அதனால தான் பகவான் பாருங்கோ, சாட்சாத் கிருஷ்ணரே அவருக்கு போர் அடிக்கலையா, கேட்குறவனுக்கு போர் அடிக்கலையான்னு திரும்பி ஆத்மானாத்ம விவேகம் சொல்கிறேன்னார்.
இதுதான் வழி, வேறு ஒன்றும் கிடையாது. அது எவ்வளோ கஷ்டமான மார்க்கம் கஷ்டமாக இருந்தாலும் இதுக்கு இனிமேல் மார்க்கமே இல்லையே అని கேட்கக்கூடாது. இருக்கு. எப்படின்னா பழம் வந்து காய் முதல்ல ஒரு மாம்பழ மரத்துக்கு நல்ல காய் இருக்கு, காய் ரொம்ப கட்டியாக இருக்கு. அது காய் ரொம்ப கட்டி இருக்கும்போது அது பறிக்கிறது கஷ்டம். அப்புறம் அது காய் சாப்பிடவும் முடியாது. ஆனால் அதே அந்த பழத்தில் இருந்தே அது பழமாகணும், பழமாகிறதுக்கு பழத்தில் இருந்து மரத்தில் இருந்து பழமாகிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் நாள் ஆகும், பொறுத்துக்கணும். அதே மாதிரி தான் என்ன பண்ணணும், இது எப்போ பழமாயிடுத்தோ அந்த மரத்தில் வந்து பழம் தானாகவே செப்பரேட் ஆகும். அது ஓகே சார், எக்ஸாம்பிள் நல்லா தான் இருக்கு. பட் இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எப்படின்னா சத்சங்கத்தினால நீ வந்து பரிபக்குவமாயிடுவே, காதுனால் கேட்கறதுனாலேயே பரிபக்குவமாயிடுவே. இந்த ரொம்ப கட்டியாக காயாக இருக்கிற இந்த மனசு சரீரம் அனே அனாத்மமயத்தில் இருக்கிற அகங்கார மமகாரங்கள் வந்து இது பகவானுக்கு வந்து ஆத்ம நிவேதனம் பண்ணணும். ஆத்ம நிவேதனம் பண்ண முடியும். இப்போது அது பழமாய் அது ரொம்ப ருச்சியாக ஆனதுக்கு அப்புறம் சரியா. அப்போது அனாத்மா அப்படின்னு சொல்லப்படுற இந்த பழம் என்னது, இந்த சரீரம் அண்டு மனசு, இது வந்து சாதனை பண்ணி ஓகே பக்குவப்படுத்திட்டு அந்த பகவான் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணணும். மறுபடியும் சந்தேகம் வருது, சுவாமி இந்த பரிபக்குவம் எப்படி பண்ணிக்கிறது, அதானே தெரியாமல் அது தெரியறது இல்லையே, அதுக்கப்புறம் சமர்ப்பணம் பண்ணுறது. அதனால தான் பழம் நல்ல பழம்தான் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ண முடியும், பண்ணுறோம். இங்கே பழம் பழக்கணும் அப்படின்னு சொன்னால் அர்த்தம் என்னன்னா இது எப்படி நடக்கும், வெளியில் மரத்து விஷயத்தில் ஓகே, இங்கே மனம் சரீரமனே இந்த விஷயம், இந்த ரெண்டு அனாத்ம பழம் ரெண்டு சேர்ந்து தான், ஒன்று உள்ளே கொட்டை, இன்னொன்று வெளியில் பல்ப்பு. இது எப்படி பழக்கும், பழக்கிறதுன்னா என்ன, அது எப்படி பண்ணுறது, எப்படி நடக்கும்னு சொன்னால் அதுக்கு சாஸ்திரம் வந்து ஒரு நல்ல விதானம், ஒரு பிரக்கிரியை சொல்கிறது. அந்த பிரக்கிரத்துக்கு பேர் தான் இந்த அனாத்மா ஆன சரீரம் மனசு வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து எப்பவுமே அது எப்போ இந்த ரெண்டுமே மனசு சரீரமான இந்த பழம் எப்போ சத்வகுண பிரதானமாகிறதோ, சத்வகுண பிரதானமாகிறதோ அதுக்கு பேர் தான் பழமாயிடுத்து, பழுத்துச்சின்னு அர்த்தம். சத்வகுண பிரதானமாக, அதுக்கு பேர் ரைப்பன். அப்போது எப்படி இது நடக்கும், அது சத்வகுணம் கொண்டு வரணும். அப்போது பொதுவாக 3 குணங்களும் இங்கே எல்லாருக்குள்ளே இருக்கும். ஆனால் எது டாமினண்ட்டாக இருக்கு, நான் எந்த எனக்குள்ள மெயினாக மெஜாரிட்டியாக இருக்கு, நான் ரஜோகுண பிரதானமான மனுஷனா, தமோகுண பிரதானமாக, சத்வகுண பிரதானமாக, அப்படி இருந்தால் நான் எப்படி ஒன்று மாற்றி சத்வகுண பிரதானத்துக்கு வரணும்னு சொல்லி இப்போ பகவான் பேச போகிறார் இந்த குணத்திரய விபாகத்தில். அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியே நமக்கு வழி சொல்லியாச்சே. கர்ம யோகத்தினை செஞ்சு நீ ஒன்று தமோ குணமாக இருந்துச்சுன்னா தமோ குணத்தில் ஒன்று முதல்ல வெளியே வர்றதுக்கு கர்ம யோகம் செய்ய தொடங்கி ஒன்று நீ ஆக்டிவ் படுத்துக்கோ. கர்ம யோகம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி கர்ம செய்கிறது செய். அப்போ அதனால் என்ன ஆகும், சித்தம் சுத்தி ஆகிடும். சித்தம் சுத்தி ஆயிடுச்சுன்னா அதில் வந்து தமோ குணம் விளங்கிச்சு முதல்ல. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆயிடுச்சு, ரஜோகுணம் வந்துச்சு. இந்த கர்மயோகம் கர்ம பண்ணுறதுன்னு இதில் ரஜோகுணம். நம்ம எல்லோரும் கர்ம நிறையாவே பண்ணுறோம். அது தார்மிக கர்மமாக, குடும்ப கர்மமாக, வியாபாரிகமாக கர்மங்களை நிறையாவே பண்ணுறோம். இல்லை சிலது ரிலீஜியஸ் கர்மங்களும் பண்ணுறோம். ஆனால் அங்கே திரும்பி என்ன ஆயிடுதுன்னா
அது அங்கே நிந்தி போகக்கூடாது. அந்த ஆக்டிவாக இருக்கிற ரஜோகுணத்தோட கர்மங்கள் செய்கிற அந்த நிலையில் இருந்து இப்போ அந்த ரஜோகுணத்தினோட குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உபாசன யோகம் பண்ணணும். எப்போ பகவான் மேலே பக்தி, உபாசனை. பக்தி என்ன சும்மா கோவிலுக்கு போயிட்டு வர்றது மட்டுமில்லை, உபாசனை பண்ணுறோமோ, ஏகாகிரதை வருமோ, அப்படின்னா பாஹ்ய கர்மங்களு பொருட்களு விஷயம் இப்போ தேவையில்லை. எல்லாம் மனசுலேயே தியானிக்கிறது, சிந்திக்கிறது, ஸ்மரிக்கிறது செய்கிறதுனால அந்த உபாசன யோகத்தினால என்ன ஆகிடும்? சித்தத்தில் ரஜோகுணம் எல்லாம் குறைஞ்சி சித்தம் சாந்தமடைஞ்சி ஏகாகிரத்தை கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு வந்துடும். ஸோ இப்படி தமோகுணத்தினை ரஜோகுணத்தினை கர்மயோக உபாசன யோகங்கள் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி குறைச்சிட்டோம். அப்போது இப்போ ஞான யோக்கியத்துக்கு நம்ம லாய்க்கு. அப்புறம் ஞான யோகத்துக்கு ஈடுபடணும். அதுதான் நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். ஸ்ரவண மனன நீதி தியாசனங்கள்னு சொல்கிறோமோ, முக்கியமாக அதில் ஸ்ரவணம். அந்த ஞான யோகத்துக்கு வந்து ஸ்ரவணம் செய்யும்போதும் ஆத்மா அனாத்ம விவேகத்தினு கேட்போம். கேட்கும்போது புரியும், புரிஞ்சது அமல்படுத்துவோம், எல்லாம் நமக்கு பலம் சித்திக்கும். அப்போது இந்த ஆத்மா அனாத்ம விவேகம் பண்ணதுக்கப்புறம்தான் நான் முதல்ல இப்போ ஆரம்பிக்கும் போது சொன்ன விஷயம் மாதிரி இந்த அனாத்மனி ஈஸ்வரனுக்கு உட்டி கொடுக்கணும். ஈஸ்வரனுக்கு உட்டி கொடுக்கணும். அது பாட்டுக்கு அது இருக்கட்டும். இப்படி இந்த விஷயம் எல்லாம் இப்போ நான் பேசினது எல்லாம் இந்த 20 நிமிஷம் இது எப்படி பண்ணுறது அனே முறை தான் இந்த அத்தியாயத்தில் பகவான் சொல்கிறதுக்கு விரும்புகிறார். அதுதான் 14வது அத்தியாயம். குணத்ரயம் அண்ணா எது க்ஷேத்திரமனு கூப்பிட்டமோ, எது பிரகிருத்தனு கூப்பிடுறோமோ, எது வந்து அபரா பிரகிருத்தனி கூப்பிடப்பட்டதோ வேறு வேறு இடத்துல 7வது அத்தியாயத்தில் அங்கே பராபிரகிருதி அபராபிரகிருத்தின்னு சொல்லப்பட்டது. இல்லை முண்டகோபனிஷத்தில் அப்படின்னு பார்க்கும்போது பராவித்யா அபராவித்யான்னு கூப்பிடப்படுறதோ. ஸோ இந்த ரெண்டு சொல்லும் போது இந்த ரெண்டுத்தையும் தனியாக எது எந்த லிஸ்ட்டில் போட்டுக்கணும் தெரியணும். இப்போ இங்கே இந்த க்ஷேத்திரம்னு சொன்னதே பிரகிருத்தன்னு சொன்னது தான் இங்கே வந்து குணத்ரயம். இந்த க்ஷேத்திரம் எல்லாம் எப்பவுமே 3 குணங்களுடைய காம்பினேஷனோடு அதோடைய எஃபெக்ட்னால அது செயல்படுறது. ஆனால் இது 3 இப்படி செயல்பட்டு இருந்தால் கூட இதுக்கு சம்பந்தம் இல்லாமல் அசல் இந்த 3 குணங்களும் மாயாக சேர்ந்தது எது மேலே ஆதாரப்பட்டு எதனால் வேலை செய்கிறதுனேது இன்னொருத்தர் அந்த புருஷனன் எது சொன்னமோ, க்ஷேத்திரஜ்னன் எது சொன்னமோ அதுக்கு இப்போ இந்த அத்தியாயத்தில் குணாதீத பேர் புரிஞ்சுதா இப்போ. ஆனால் இங்கே அப்போது பார்க்குறதுக்கு டாப்பிக்கு அதே தான் வேறு பேர் கொடுக்குறீங்களா அந்த மாதிரி இருக்கு. ஆனால் படிக்கும்போது தெரியும் இந்த 3 குணங்களுடைய ஆரிஜின் என்ன, அந்த 3 குணங்களும் அதில் எது அதோடைய எஃபெக்ட்ஸ் என்ன, அப்புறம் அதில் எது டாமினண்ட்டாக இருந்தால் ஒரு மனிதனுக்கு பிரயோஜனப்படும், அவன் ஆத்மஞானத்துக்கு அடையிறதுக்கு லாய்க்காகி ஆத்மஞானம் அடைய முடியும். அப்புறம் அனாத்மனு வந்து ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ண முடியும். அந்த தகுதி எப்படி வருமனேது இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்ல போகிறார். சரியா? அதனால் இந்த அத்தியாயத்துக்கு நம்ம ஆத்ம அனாத்ம விவேக யோகான்னு கூட கூப்பிடலாம் இல்லையா? கூப்பிடலாம், மனசில் வச்சுக்கோங்க. அதனால் இப்போது அத்தியாயம் பேர் நம்ம மாற்ற போகிறதில்லை. ஸோ இப்போது நான் வந்து குணாதீதமான சைத்தன்யம், பிரம்மம், க்ஷேத்ரஜ்ஞன், புருஷன், எனக்கு முன்னாடி காணப்படுற இந்த விஸ்வம் ரூப ஈஸ்வரம் மொத்தம் இது வந்து இது ரொம்ப பக்காவாக பர்ஃபெக்டாக அது அவர் மொத்தத்தினை பண்ணிக்கிறாரு. அதனால் அந்த ஈஸ்வரனுக்கு தான் சேர்ந்தது தான் இந்த சரீரம் உடம்பு. நானும் இதுக்கு அதீதமாக இருந்து ஒரு பக்கம் அங்கே வெளியில் வந்த விஸ்வரூப ஈஸ்வரனை பார்த்து ஆனந்திக்கிறேன், உள்ள நான் குணாதீதமான புருஷனை பார்த்தியும் ஆனந்திக்கிறேன். அப்படி இருந்து
இந்த அத்தியாயத்துக்கு பீஜம் 13 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, 13வது அத்தியாயத்தில் அது 21வது ஸ்லோகத்தில் அங்கே வந்துச்சு. 21வது ஸ்லோகத்தில் 2வது வரியிலோ காரணம் குணசங்கோஸ்ய, பார்த்தீங்களா, சதசத்யோனி ஜன்மசூ, மனிதனுடைய பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்கிற இந்த ஜனன மரண சம்சார சக்கரத்துக்கு இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், காரணம் குணசங்கஹ அஸ்ய, யார் ஒரு மனிதன் தன்னை தான் குணாதீதனனி புருஷனனி க்ஷேத்திரஜனனு தெரிஞ்சுக்கலையோ அவனு அந்த சங்கத்தினால குணங்களுக்குள்ளே உளுந்து போயிட்டான். அந்த குணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். குணங்கள் ஈவன் சத்வகுணத்தினு கூட நம்ம தாண்டி போகிறோம். அதுதானே குணாதீதம்னா. ஏன்னா நிர்குண புருஷ பிரம்மன் க்ஷேத்திரஜனுக்குள்ள குணங்கள் இல்லை. ஆனால் அந்த குணங்கள் இல்லாத ஒரு நிலைக்கு புரிஞ்சுக்கணும்னா சத்வகுணம் ப்ரிடாமினண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் சத்வகுணம் கூட எனல இருக்கிறது இல்லை, அதெல்லாம் பிரகிருத்தில் இருக்கிறது தானே, அதையும் விட்டுட்டு கூறு போகிறோம். அதனால் இந்த காரணம் என்ன பண்ணுறது, சது அசத் யோனி ஜன்மசு, கீழே லோகங்கள் மேலே லோகங்கள், நீச்சமான ஜென்மம், புழு பூச்சி, அப்படி இப்படி ஏதோ ஒரு யோனிக்குள்ளே போய் மறுபடியும் இந்த ட்ராவலிங், இந்த நடந்து கொண்டே டிரான்ஸ்மைக்ரேஷன் நடந்து கொண்டே இருக்கிறது. இதுதான், இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த பேக்ரவுண்டோட நம்ம இந்த 14வது அத்தியாயத்தினை தொடங்க போகிறோம். முதல் ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச பரம் பூய பிரவக்ஷாமி ஞானானாம் ஞானமுத்தமம் யஸ்ஞாத்வா முனயः சர்வே பராம் சித்திமிதோ கதாஹ. ஸ்ரீ பகவானுவாச்ச, இந்த ஒரு வார்த்தை கேட்டாவே நம்ம அந்த பகவானை பற்றி உருகி மனசில் அந்த சரண்டர் ஆகணும். சாக்ஷாத் பகவான். எதுக்கு பகவான் அவதாரம் எடுக்கிறார்? லௌகிக வித்தியகள் சொல்லி கொடுக்கறதுக்கா? பணம் எப்படி சம்பாதிக்கிறதுக்கு, தர்மம் அர்த்தம் காமம் எப்படி செய்யணும்னு சொல்கிறதுக்கா? இல்லை கம்ப்யூட்டர் டீச் பண்ணுறதுக்கா, டெக்னாலஜி டீச் பண்ணுறதுக்கா? இல்லை, ஞானம். அவர் ஞானம் கொடுக்கறதுக்காக அவதாரம் எடுத்துகிட்டு வர்றார். ஏன்னா அதுதான் அவருடைய ஸ்வரூபம், அதுதான் எல்லோருடைய ஸ்வரூபம். அந்த ஞானம் கூட எப்படிப்பட்ட ஞானம் பார்க்குறோம். ஸோ ஸ்ரீ பகவானுவாச்ச, மறுபடியும் சொல்கிறாரு. கிருஷ்ணர் எனக்காக பேசுகிறார், என் ஹிருதயத்தில் இருந்து அவர் தான் கேட்க வைக்கிறார். அதனால் பூர்ணமான சரணாகதியோட பக்தி பாவத்தோடு கேட்கணும். என்ன சொல்கிறாரு, ஓ அர்ஜுனா, நீ கேட்கலன்னா கூட நானும் இன்னும் விஸ்தரித்து சொல்கிறேன். நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்குற மாதிரி உட்கார்ந்து இருக்கே, எழுந்திரிச்சு போலியே, அதனால் எனக்கு இன்னும் பேசணும்னு தோணுறது. அதனால் நான் பூயஹா மறுபடியும் சொல்கிறேன். மறுபடியும் எகெயின், பூயஹன்னு எகெயின்னு அர்த்தம். சொல்கிறேனே இது அங்கே இல்லை, பக்கத்தில். பிரவக்ஷாமி, சும்மா ஏதோ அப்புறம் ஒரு 2 வார்த்தை மட்டும் உபயோகப்படுத்திட்டு குணத்திரயம் குணாதீதம் அப்படி சொல்லி விட்டுட்டு போகிறதில்ல. நான் ரொம்ப பிரகர்ஷணேன வக்ஷாமி, ரொம்ப விஸ்தரித்து இனிமே இந்த கேட்ட 14வது அத்தியாயம் படித்து முடிக்கிறதுக்குள்ளே நாம் எல்லோரும் அந்த மைண்ட் ஷிஃப்டிங் ஆஃப் த மைண்ட், த பேரடைம் ஷிஃப்ட், திருஷ்டி கோணம் மாறுறது தான். ஞானம் அன்னானு, பக்தி அன்னானு, மோட்சம் அன்னானு எல்லாம் ஏதாவது சொல்லுங்கோ. ஜஸ்ட் சேஞ்ச் இன் அவர் ஆட்டிடியூட், அண்டர்ஸ்டாண்டிங், திருஷ்டி கோணம், பார்க்குற விதானம். அதுதான் பார்க்குறதுனா கண்ணுனால் இல்லை, புத்தியில்
அந்த தெளிவு தான். அதனால் வேறு ஏதாவது மனசில் நினச்சிக்காதுங்கோ. எல்லாம் இப்போவே இங்கே கேட்கும்போதே நடந்து கொண்டு இருக்கிறது. மாறிட்டோம். இன்னும் யாராவது மாறலேன்னு சந்தேகம் இருந்தால் மாறுறேன் நானும் மாறுறேன் சுவாமி, கோச்சிக்காதுங்க. அதனால கிருஷ்ணன் கோச்சிக்கல, சிரிச்சுக்கிட்டே மறுபடியும். ஆனால் கோச்சிக்கிறாரு இன்டைரக்டாக. எப்படின்னா, நான் இத்தனை வாட்டி சொன்னானோ, இத்தனை அத்தியாயங்கள் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட திரும்பி எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி தெரியலையே, எல்லாரும் ரெகுலராக விடாமல் பகவத்கீதை தொடர்ந்து கேட்குற மாதிரி தெரியலையே, யாருமே ஃபீட்பேக் அனுப்புறது இல்லையே அப்படின்னு கிருஷ்ணருக்கு கோபம். அதனால் என்ன சொல்கிறாரு, சரியாக புரிஞ்சுக்கல, இல்லை இன்னும் ஆனந்தம் ஞானம் அந்த ஆனந்தம் வரல, இல்லை நிம்மதி வந்துச்சா தெரியல, நான் மறுபடியும் அதனால் சொல்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் ஆல்சோ டு டாக் அபவுட் திஸ். இது தவிர வேறு எது எனக்கு என்ன வேலை இருக்குது, இது சொல்கிறதுக்கு தான் நான் அவதாரம் எடுத்துகிட்டே வரேன். பிரவக்ஷாமி பூயா எகெயின், என்னது பரம் ஞானம். பரம்னு சொன்னாவே த டாப் மோஸ்ட் அண்ட் த சுப்ரீம் மோஸ்ட், சிறந்த ஞானம். அதனால தான் அப்படி சொன்னால் நமக்கு இன்னும் புரிஞ்சது இல்லையோன்னு, ஞானானாம் உத்தமம் ஞானம். இன்னும் என்னமோ ஞானம்னு சொல்லிட்டு என்னென்னமோ நினச்சிக்கிறியே. உத்தவகீதையில் சொல்கிறோம், பேசி முடிச்சிட்டோம். இப்போ அந்த சித்திகள், அப்பா அதெல்லாம் ஒரு மேஜிக்காக மிரக்கில் இருக்க. சித்திகள் எல்லாம் மூட்டை கட்டி தூக்கி கங்கையில் போடனார் கிருஷ்ணர். அதெல்லாம் பேசினதுக்கப்புறம் அது ஞானம் இல்லை, ஒரு சித்தி அடைகிறது ஞானம் இல்லை. சித்த வஸ்துவான உன்னுடைய ஸ்வரூபம், நீ சச்சிதானந்த ஸ்வரூபம் பிரம்மா ஏகமணி இப்போ இங்கே உணர்றதுக்கு பேர் சித்தி. இந்த சித்தி வந்ததுக்கப்புறம் இன்னொரு சித்தி எதுவுமே தேவையில்லை. இன்னொரு சித்தி எதுவுமே பிரயோஜனப்படாது. இன்னொரு சித்தி எல்லாமே நம்மளை பந்திக்கும் தவிர. அதனால் உபனிஷத் பகவான் கிருஷ்ணர் பல இடத்துல நஹி ஞானேன சத்ருஷம் பவித்ரம் இஹ வித்யதே ஏ அர்ஜுனா, இந்த வித்யக்கு ஆத்மஜானத்தை சம்பந்தம் ஈட இன்னொன்று பவித்திரமான புண்ணியமான சிறந்த இன்னொன்று கிடையாதப்பா. பாருங்க, பகவானோட இந்த ஒரு வார்த்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே இனிமேல் இதில் நமக்கு ஈடுபாட்டு வராமல், இதில் ரொம்ப இதுக்காகவே சக்தி சமயம் பணம் எல்லாத்தையும் அப்படி அதுக்கே பண்ணுவேன். அது அந்த சொல்லிக் கொடுக்குற அந்த ஈஸ்வர சாஸ்திர குரு மேலே என்னோடய அட்டென்ஷன் எப்பவுமே. அந்த குருவுக்கு சரணாய், ஈஸ்வரனுக்கு சரணாய், அது நான் அடைஞ்சிக்க வேண்டாமா? அதை எப்படி இன்னொன்றுக்காக திரும்பி ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி ஓடுவேன்? ஏன் கேட்டதுக்கு பிறகு கூட இப்படி ஓடுறாங்க? அதுதானே பகவானுக்கு கூட சந்தேகம். ஆமாம், நான் இவ்வளோ கிளியராக இப்படி சொல்கிறேன், நான் சொல்கிறேன், கிருஷ்ணன் சொல்கிறேன், பகவான் சாட்சாத் ஈஸ்வரம் அகம் அப்படின்னு சொன்னான்னு கூட மக்கள் கேர் பண்ண மாட்டுறாங்களே. அப்பப்போ அவருக்கு பார்ப்போம், வருத்தம் வரும். குருவுக்கு மாதிரி சும்மா சொல்கிறேன், பகவானுக்கு எங்கே வருத்தப்படுவார், ஆனால் வருத்தப்படுவார். குருவை வருத்தப்படுவார், ஆனால் வருத்தப்படுவார். இது புரிஞ்சுக்கணும். ஸோ ஞானானாம் ஞானம் உத்தமம் ஞானம் அப்படின்னா இன்னொன்று இது இங்கே எப்படி கேட்டு தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு இடத்துக்கு போய் இன்னொருத்தர் கேட்டு இன்னென்னமோ தெரிஞ்சுக்கணுன்னே ஆசை பாவனை வராது. ஏன்னா இங்கே இதில் இதுக்கப்புறம் என்ன தான் இருக்கு, என்ன இவ்வளோ கிளியராக இவ்வளோ விவரித்து பகவான் சொல்லும்போது, அது திரும்பி குரு சொல்லும்போது இனிமேல் இதுக்கு மேலே என்ன இருக்குது? ஏன் ஓடுறோம்? வேறு அது வேணும் இது வேணும்னு ஓடலைன்னா ஓகே, அப்படி ஓடாமல் இருந்து இந்த மார்க்கத்திலே நான் நடந்துகிட்ருக்கேன்னு அவங்களுக்கு மனசாட்சியாக தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, யூ ஆர் த ரியல் சின்சியர் சீரியஸ் சாதகன் அண்ட் த லெர்னர். சரி, ஏன் அப்படி சொல்கிற தெரியுமா? ஞானானாம் உத்தமம் ஞானம்
பரம், இந்த பரம் வார்த்தை பூயஹா வார்த்தை 10வது அத்தியாயத்திலோ 7வது அத்தியாயத்திலோ சொன்னான் இல்லையா? பராவித்யா அபராவித்யா, பராபிரகிருதி அபராபிரகிருதி, இதெல்லாமே. அப்புறம் யஜ்ஞாத்வா என்ன பிரயோஜனம் தெரியுமா? இது தெரிஞ்சுக்கிட்டு தான் முனையஹா, முனையஹா, முனையஹான்னா நம்ம எல்லோரும் தான். முனியன்னா தாடி முடி காஷாய வஸ்திரம் நினச்சிக்க வேண்டாம். முனையஹான்னா இந்த சத்தியத்துக்காக ஆசைப்படுற விரும்புகிற ஆத்தியாத்மிக வாழ்க்கையிலோ ஆத்தியாத்மிக வாழ்க்கையில பாரமார்த்திக சத்தியந்தான் முக்கியமனி அப்படிப்பட்ட ஜீவிதத்தை நடத்துகிறவங்க எல்லாரும் முனையக. நாம் எல்லோரும் முனையர்கள் தான். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு தெரியாது, நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்கீங்க என்னன்னு. அப்பப்போ மௌனமாக இருக்கிறது அது இல்லை. முனி என்ன மனநாத்திதி முனிஹி. எப்போ எந்த வேலை செஞ்சிட்டு இருந்தானோ, எந்த வகையான ட்ரெஸ் போட்டிருந்தானோ, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தானோ, என்ன தொழில் செஞ்சிட்டு இருந்தானோ, வீட்டில் இருந்தானோ, வெளியில் இருந்தானோ, ஆசிரமில் இருந்தானோ, காட்டில் இருந்தானோ, எப்பவுமே அந்த சம்பந்தம் இல்லாமல் எப்படிப்பட்ட தேச கால பரிஸ்திதியாக இருந்தால் கூட ஆனால் மனசு புத்தி வந்து ஏகசிந்தனாத் நாசமேத்யதஹ, ஏகசிந்தனில் இருக்கிறது. அது செஞ்ச முனையக. அப்படி செஞ்சுதான் சர்வே முனையக. எல்லாரும் இப்போ வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் புராணங்கள் எத்தனை காலங்க எத்தனை ருஷிகளும் முனிகளும் வந்தாங்களோ, இப்போ இருந்தாங்களோ, இனிமேல் வரப்போகிறாங்களோ, அது எல்லாரும் சேர்ந்து சர்வே. சர்வே இன்னும் கொஞ்சம் இழுத்து சொல்லணும்ல, சர்வே. என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு பார்ப்போம். என்ன சார் எல்லாருக்கும் மொத்தம் காலியா கோல்மாலை? அப்படி இல்லை. பராம் சித்திம், பராம் சித்திம் இதஹ கதாஹ. ஓகே, இதஹ அந்த வார்த்தை அப்புறம் பேசுவேன். பராம் சித்திம், பராம் சித்திம் அப்படின்னா அதானே சொன்னான். இப்போ சித்திம் வார்த்தை நான் முன்னாடி இப்போ சொல்லியிருக்க பார்த்தீங்களா? இதுக்கு மேலே பராம் இன்னொரு சுப்ரீம் சித்தி. சித்தின்னா அடைய வேண்டியது, ஆசைப்பட வேண்டியது. நத்திங் இஸ் தேர், நத்திங் இஸ் தேர். அதனால தான் பராம் சித்திம். அப்படின்னா அவங்க இங்கே திருப்தர்கள் ஆயிட்டாங்க. ஆத்மன் நேவாத்மனா திருப்த, ஆத்ம திருப்தச்ச மாணவ, ஆத்ம திருப்தி. இப்போ இங்கே அப்படின்னா ஜீவன் முக்தி அடைஞ்சிட்டாங்க. ப்ளஸ் ப்ளஸ் இந்த கதாகன்னு சொன்னதுனால, ஓகே, கதாகன்னா ஆக்சுவலாக கிளம்பி போயிட்டாங்கன்னு அர்த்தம், கிளம்பி போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்புறம் இதஹன்னா அதான் இந்த சரீரம், இந்த ஜென்ம, இந்த பிராரப்தம், இந்த லைஃப் முடிஞ்சதுக்கு பிறகும் அவங்களும் பராம் சித்திம் அடையிறது போயிட்டாங்க அப்படி நினச்சக்கூடாது. அப்படின்னு அர்த்தம் என்னென்னா விதேக முக்தி பற்றியும். இப்போது இந்த முதல் 4 ஸ்லோகங்களுக்குள்ள பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த சப்ஜெக்ட் மேட்டர், இந்த அத்தியாயத்தில் பேச போகிற விஷயத்தினுக்கு இப்போது நாந்தி ஃபவுண்டேஷன் போடுறாரு. அப்போது என்ன மெயினாக 2 பேச போகிறாரோ, ஒன்று வந்து திரிகுணாத்மிகா மாயா பிரகிருதி, திரிகுணங்களுக்கு அதீதமான நிர்குண பிரம்ம சைத்தன்யம், குணாதீதம். ஸோ குணங்களும் குணாதீதம், இந்த 2 பேசுகிறார். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? குணங்களுக்கு கூட சேர்ந்தே இருந்தால் கூட இங்கே குணங்கள்னு மாற்றிக்கிட்டான், சத்துவகுணத்தின்னு வளர்த்துக்கிட்டான், ஜீவன் முக்தன் ஆகிட்டான் ஞானம் அடைஞ்சு. அதுக்கப்புறம் குணாதீதனன்னு தெரிஞ்சுக்கிறதுனால அந்த ஞானத்தினால இவனுக்கு இதோட இந்த சரீரம், லிங்க தேகம், சரீரம், ஜென்ம கதம் முடிஞ்சு போச்சு. அதனால தான் ஆஃப்டர் திஸ் லைஃப் அனேது அர்த்தம் என்னன்னா, ஆஃப்டர் திஸ் லைஃப் இன்னொரு லைஃப் இருக்குமா, இல்லை இன்னொரு இடத்துக்கு எங்காவது போனாங்களா, பராம் சித்தியம்
பரமபதம் நத்திங், விதேக முக்தி. ஸோ ஜீவன் முக்தி அண்ட் விதேக முக்தி ரெண்டு அடையிறதுக்கு பேர் தான் முனையகா. இது தெரிஞ்சுக்கணும் அவங்க எல்லாரும் கூட, எல்லோரும் கூட அந்த ஜீவன் முக்தர்களாயிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு விதேக முக்தி, இன்னொரு சரீரம் தேகம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அவங்க பிரம்மத்தில் ஒன்றாவே ஆயிட்டாங்க. ஆனதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த முதல் ஸ்லோகத்தில் பகவான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அழகாக. அவருடைய ஆசை சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த ஞானம் ஞானம் ஞானம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஞான யக்னம் பண்ணுறோம். பகவத்கீதை கேட்குற நிதி ஞான யக்னம். அப்புறம் ஞான யக்ன பரம் தப, பரம் இன்னொன்று கிடையாது. இந்த ஞான யக்னத்துக்கு செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் இனிமேல் அஸ்வமேத யாகமும் பண்ண வேண்டாம், சுதர்ஷன ஹோமம் பண்ண வேண்டாம். அப்படி சொன்னால் தப்பாக புரிஞ்சுக்காதுங்க. குடும்பத்தில் யாருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இவ்வளோ ஞானம், இந்த விஷயம் புரியல, அவங்களுக்கு பண்ணணும்னு தோணும், அவங்களுக்காக போங்க, பரவாயில்ல பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கு நமக்கு தெரியணும், வேதாந்த அத்தியனம் செய்கிற ஸ்டூடெண்ட்ஸு நம்ம சாதகர்களுக்கு தெரியணும். அது எல்லாத்துக்கும் மீறி நானும் இந்த பகவத்கீதை கேட்கறது, வேதாந்தம் கேட்கறது, உபனிஷத்து கேட்கறதே மகாயக்னம். யார் சொல்கிறாங்க? நானும் சொல்லலை, பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போது ஈஸ்வரன் கிருஷ்ணன் சொல்லி கூட நீ புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கலன்னா என்ன சொல்ல? உன்னுடைய கர்மம். அப்படி தானே சொல்லணும், வேறு என்ன சொல்லணும்? அப்புறம் 2வது ஸ்லோகம் படிக்கிறோம். இதம் ஞானமுபாஸ்ரித்ய மம சாதர்ம்யமாகதாः சர்கேபி நோபஜாயந்தே பிரளயேன வியதந்தி ச. இப்போ மேலே ஸ்லோகத்தில் கடைசியில் பேசின விஷயம் அந்த ஜீவன் முக்தி ப்ளஸ் விதேக முக்தி అనేది ரெண்டுமே நடக்கும் అనేది இப்போது இங்கே பகவான் அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் கொஞ்சம் நெருங்கி அதுக்கிட்ட வராரு. நான் அதனால தான் முன்னாடி உங்களுக்கு சொல்லிவிட்டு அந்த பதங்களுடைய அர்த்தம் அங்கே பராம் சித்திம் இதகதாக அப்படின்னு சொன்னால் ஜீவன் முக்தி ப்ளஸ் விதேக முக்தி. ஏன்னா ஜீவன் முக்தி வந்துச்சுன்னா விதேக முக்தி கேரண்டி. அதனால தான் ஜீவன் முக்தி வராமல் விதேக முக்தி வராது అనేది கூட பரம பக்தர் பாகவதாரான தியாகராஜர் வந்து நல்ல க்ளீனாக பாடியிருக்கார் அவருடைய கீர்த்தனில். மோக்ஷமோகலதா భువిలో జీవన్ముక్తులు గాని వారలకు మోక్షము. இங்கே இப்போ இந்த சரீரம் இருந்துட்டு இந்த ஜீவிச்சுட்டு இருக்கும்போதே அந்த முக்தி அనే நிலை, சாந்தி நிலை, அந்த ஞான நிலை, இப்போது அந்த மைண்ட் ஷிஃப்ட், பேரடைம் ஷிஃப்ட் இப்போ இங்கே நடக்கலைன்னா அது அப்புறம் எப்போ எங்கோ வருமா ஏறாமா சொல்லும், வராதில்லை. நீ தானே சொல்லியிருக்க பகவத்கீதையில். பகவத்கீதை அப்புறம் தானே சார் பிறந்துச்சு, ராமர் தானே முன்னாடி. ராமரும் வேதாந்தத்தின்னு டீச் பண்ணார், லக்ஷ்மணனுக்கு டீச் பண்ணார். ராமகீதான்னு இருக்கு. ராமர் அவர் டீச் பண்ணாமல் டீச் பண்ணிட்டார். அவர் வாழ்க்கை மொத்தமே ஞான யக்ஞமாக இருந்துச்சு. ஆனால் வெளியில் மேலோட்டமாக பார்க்கும்போது தர்மம் ஓரியன்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த அளவுக்கு தர்மத்தில் நிஷ்டை இருக்கிறது காரணம் அவர் ஞான நிஷ்டவான இருக்கிறதுனால தர்மனிஷ்டனா அத்தனை வருஷம் லோகத்தில் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி அங்கே பண்ணி காட்டிட்டார். சரி, இப்போது இங்கே பாருங்க, இதம் ஞானம், எந்த ஞானம் சிறந்தது உத்தமமானது நான் சொல்லியிருக்கானோ அந்த ஞானம் ஓகே உபாசிரித்ய ஆசிரியிச்சு யார் இதுக்கு சரணாயிட்டு எனக்கு இந்த ஞானந்தான் வேணும், மிச்சம் எது இல்லாத படிச்சுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு ஏதோ சம்பாதிச்சிட்ருக்கேன்,
பரவாயில்ல, அதெல்லாம் வயிற்று பொடுப்புக்காக தான், அதெல்லாம் எனக்கு சாஸ்வதமான ஒரு கம்யம் கொடுக்கறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதையே எனக்கு கதி சரணாகிறவங்க. உபாஸ்ரித்யன்னு அர்த்தம் என்னன்னா டேக்கிங் ரெஃப்யூஜ் இன் இட். ரெஃப்யூஜ் என்ன? சரணம். சரணம்னா பக்தி மார்க்கில் சொல்லும்போது அந்த சரணம் பிரபத்தி வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம். அதை நம்ம அவ்வளோ லேசாக எடுத்துக்கூடாது. உபனிஷத்து எது யார் அந்த ஆத்மனை வரிச்சிக்கிறாங்களோ அந்த ஆத்ம அவனை வரிச்சுக்குவன்னு சொல்லிச்சது. யமைவைஷ விருணுதே தேன லப்ய தஸ்யைஷ விருணுதே தனுஸ்வாம். அந்த ஆத்மா அப்படி தான் அந்த சரணாகத்தன். இது மீன்ஸ் அதுதான் எனக்கு வேணும். நான் யாருன்னு தெரிஞ்சுக்காமல் என்னங்க இந்த லோகத்தில் நான் திண்டாடிட்டுருக்கேன். நான் யார் அசல்? வாஸ்தவமாக நான் யார்? சிந்திக்கிறதுக்கே டைம் இல்லை நிறைய பேருக்கு. அதுதான் சொல்கிறார், உபாஸ்ரித்ய. எப்பவுமே அந்த ஞானம் முக்கியம். அதுக்கு ஒத்தாசு கொடுக்குற மாதிரி இருக்கிறதெல்லாம் விவகாரம், லோகம், சரீரம், வாழ்க்கை நடத்து. ஆனால் அந்த ஞானத்திலேருந்து தூரமாகக்கூடாது, உன்னோட ஸ்வரூபத்திலேருந்து தூரமாகக்கூடாது. எதெல்லாம் பண்ணால் உன்னுடைய ஸ்வரூப விஸ்மிருதி ஏற்படுறதோ அதெல்லாம் ஆபத்து. எதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கும்போது கூட உன்னுடைய ஸ்வரூப ஸ்மரணம் ஸ்மிருதி விச்சித்தி ஏற்படலையோ அது சம்பத. இதே பக்தி பரமா சொல்லும்போது புராணங்களில் விஷ்ணுன்னு மறந்து போகிறது தான் ஆபத்து. ஓகே, விபதோ நைவ விபத சம்பதோ நைவ சம்பத. நம்ம நினைக்கிற விபத சம்பத என்ன? விபத விஷ்ணுன்னு மறக்கிறது தான் விபத்து. அந்த ஹரிணி விஷ்ணுன்னு மறக்காமல் இருக்கிறது தான் சம்பதன்னு சொல்லிச்சு. ஸோ அதுதான் பகவான் சொல்கிறார், ஞானம் உபாஸ்ரித்ய என்னாச்சு? மம சாதர்மியம் ஆகதாக. அவங்க என்ன கூட ஒன்றாயிட்டாங்க. இது என்ன அர்த்தம் பாருங்க. முதல் ஸ்லோகத்தில் சொன்ன பராம் சித்திமனே ஒரு வார்த்தைக்கு இங்கே பகவான் விளக்கம் கொடுக்குறாரு. பராம் சித்திமனே வார்த்தைக்கு அதுக்கு நான் என்ன சொன்னால் ரெண்டு விதமாக ஜீவன் முக்தி விதேக முக்தின்னு சொன்னோம். அதுதான் பகவான் அதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது இங்கே என்னன்னா விதேக முக்தி கூட ஏற்படும் பராம் சித்தியம். ஸோ இது சொல்கிறதுக்கு பகவான் இங்கே மம சாதர்மியம் ஆகதாக. அப்படின்னா சாதர்மியம்னா இவங்க என்ன மைண்ட் செட் எல்லாம் இப்போ ஒரு மாறிச்சு. அனாத்மன் எல்லாத்தினே ஈஸ்வரனான விஸ்வரூப் ஈஸ்வரனான எனக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன பாவம் இவளுக்கு மனசில் ஏற்பட்டுச்சு மைண்ட் செட்டில்? ஐ ஆம் நாட் தி கண்ட்ரோலர், ஐ ஆம் ஓன்லி எ கண்ட்ரிபியூட்டர், நாட் டிஸ்ட்ரிபியூட்டர், கண்ட்ரிபியூட்டர். நானும் இது எதுவுமே கண்ட்ரோல் பண்ணுற ஆசாமி நான் இல்லை. ஆஸ் எ ஜீவ அகங்காரம் மமகாரமாக கேவலம் நான் அந்த ஈஸ்வரனுடைய இந்த மகா காஸ்மிக் யக்ஞ இந்த காஸ்மிக் ஃபங்க்ஷனில் நான் ஐ ஹாவ் டு கண்ட்ரிபியூட் ஓன்லி எ லிட்டில் லைக் அந்த ஸ்குவிரல் இந்த ராமாயணம். அதுதான் வேணும். அந்த கண்ட்ரிபியூட்டிங் ஆட்டிடியூட் இருக்கணும், நாட் தி கண்ட்ரோல் ஆட்டிடியூட். சயின்ஸு டெக்னாலஜி எல்லாம் இந்த கண்ட்ரோல் ஆட்டிடியூடில் தான் போயிட்டுருக்கு, அந்த மூடில். அதனால தான் அடி வாங்கிறது. சரி, அப்போது சாதர்மியம் அப்படின்னா ஒன்று ஜீவன் முக்தி, இன்னொன்று முக்கியமாக இங்கே சாதர்மியம்னு அர்த்தம் என்னென்னா விதேக முக்தின்னு சொல்கிறதுக்காக ஈஸ்வர ஐக்கியம் பாவம் ஆகதாக. ஈஸ்வர ஐக்கிய பாவம் ஆகதாக அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மம சாதர்மியம்னா ஏன் காரணம்னா ஒன்று அனாத்மனி ஈஸ்வரன் கொடுத்தாச்சு, விஸ்வரூப ஈஸ்வரனுக்கு.
உள்ள ஸ்வரூபம் வந்து பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களும் இண்டிவிஜுவாலிட்டி, அகங்கார, వ్యక్తిత్వం అనేది இல்லாமல் ஆயிட்டாங்க. எப்படி ஒரு நதி வந்து கடலில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் கடல் கூட ஒன்றுக்கு ஒன்றாகி ஜலத்தில் ஒன்றாகி போச்சு, பெருசாகி போச்சு. அப்படின்னா அதுக்கு பேர் தான் சாதர்மியம். அப்போ சமுத்திரத்துக்கு இன்னும் இந்த ஓடி போய் அதில் கலந்துக்கிட்ட அந்த நதிக்கு அங்கே ஏதாவது வித்தியாசம் எங்காவது காணப்படுமா? ஏதாவது ட்ரேஸாவது இருக்குமா? இல்லை. என்ன உதாரணம் கொடுக்குறோம்? உப்பு பொம்மை வெளியில் இருக்கிற வரைக்கும் கிறிஸ்டலை சைஸு ஷேப்பு எல்லாம் வச்சுருக்கு. ஆனால் அந்த உப்பு அந்த பொம்மை உப்பு பொம்மைன்னு இதுதான் இந்த சரீரம் பாடி. இது போய் அந்த கடல்ல பிரம்மத்தில் குதிச்சதுக்கப்புறம் என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. அதுக்கு பேர் தான் ஈஸ்வர ஐக்கியம். ஓகே, ஆகதாகன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு அப்புறம் சொல்கிறாரு விதேக முக்தி ஏற்படுமன்னு. அது எப்படி சொல்கிறாரு பாருங்க. சர்க்கேபி. ஓகே, சர்க்கேன்னா மறுபடியும் கிரியேஷன் ஆகிற சமயத்தில், கிரியேஷன் అనేది அஜ்ஞானிகளுக்கு இருக்கும். திரும்பி பிரம்மாஜி எழுந்துட்டாரு, கண்ணு திறந்தார், அவர் தூங்கி எழுந்துச்சா, கிரியேஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் அந்த சர்க்கே அப்படி அட் த டைம் ஆஃப் த கிரியேஷன் சரி அவங்க வந்து நான் உபஜாயத்தே அப்படின்னு அர்த்தம் என்ன? மறுபடியும் தேகம் எடுத்துக்கிட்டு வர்றதில்ல. ஏன்னா ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் ஆகிடுது. ஆனால் பொதுவாக யாராவது இறந்து போனால் அவனை சுவாமி கூட ஐக்கியம் ஆகிட்டார். சும்மா எல்லோரும் சுவாமி கூட அப்படி ஐக்கியம் ஆக முடியாது. இங்கே ஞானம் அடைஞ்சாதான், இங்கே லிங்க சரீரம் நான் இல்லை, சூக்ஷ்ம தேகம் நான் இல்லை, ஜீவபாவம் நான் இல்லை, எதுவுமே நான் இல்லைன்னு ஸ்திரமான நிச்சய ஞான நிஷ்டோடு இருந்தால் அப்புறம் ஈஸ்வர ஐக்கியம் అనేది. அப்படி சர்க்கேபி திரும்பி கிரியேஷனும் நான் உபஜாயந்தே அப்படின்னா மறு ஜென்ம இல்லை. மறு ஜென்மம் இல்லைன்னா அப்போ விதேக முக்தி ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். பாருங்க, இன்டைரக்டாக சொல்கிறார் பகவான். அது மட்டும் இல்லை, பிரளயே. ஓகே, திரும்பி பிரளயமானதுக்கும் போது இவன் பிறக்கவே இல்லை, பிறந்திருந்ததானே அப்புறம் பிரளயம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்? அப்போ முதல்ல என்ன சொல்லணும்? பிரளயம் டிசல்யூஷன் டைமில் இவங்க எல்லாரும் போய் திரும்பி ஜீவர்கள் வந்து எல்லா பிரளயம் ஆகும்போதும் திரும்பி அப்படி அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்முக்கு போயிட்டு அவங்க கர்மங்கள் அப்படி தான் இருக்கு. திரும்பி கிரியேஷன் ஆரம்பங்கும் போது மேனிஃபெஸ்ட் ஆகி அவங்க கர்மங்களை தொடங்குவாங்க. இப்படிப்பட்ட व्यथன்னா துக்கம், ஸ்ட்ரகிள், சாரோ, பெயின். இப்படிப்பட்ட व्यथन्ति அந்த நானேது ரெண்டுத்துக்கு நான் உபஜாயந்தே சர்க்கே ந व्यथयन्ति பிரளயே. இப்போது அப்படி என்ன அர்த்தம்? என்ன? பிறப்பு இல்லாதனால இறப்பும் இல்லை. சரி, இப்போ பிறந்து இருந்தோம், இப்போது இறப்பு ஏற்பட்டது, அப்புறம் பிறப்பு வரல. அப்போ பிறப்பு வரலன்னு அப்புறம் இறப்பு இல்லை அப்படின்னா ஜனன மரண பய சோக விதூரம். ஜனன மரண பயங்கள் சக்கரத்தில் வந்து இந்த ஜெயிண்ட் வீல், அது பயங்கரமானது. ஜெயிண்ட்னு பேய். அதுலேருந்து அம்மா நிம்மதியாக இறங்கி ஒரு இடத்துல சென்டருக்கு வந்துட்டான். சாந்தி சம்ருத்தம் அமிர்தம். அவனுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு அவன் வந்துட்டான், ஸ்வரூப நிஷ்டவான் ஆயிட்டான். அப்படி என்ன அதுதான். அதனால் எங்கேயுமே போகிறதே கிடையாது, வரதே கிடையாது. ஆனால் இப்போ எதுவும் இந்த சரீரம் காணப்படுறதுனால வந்துச்சன்றோம். அதனால் என்ன வந்துச்சு? அங்கே இருக்கிற பிரகிருத்திலேருந்து தான் திரும்பி ஒரு சரீரம் உருவாயிடுது. எங்கே போகிறது? எங்கேயுமே போகல. எதுவுமே எங்கேயுமே போக முடியாது, எதுவுமே எங்கேருந்து வர முடியாது. ஏன்? இருக்கிறது தான் இருக்கு. எப்பவுமே பிரம்மம் இருக்கு. எப்பவுமே பிரம்மனுடைய மாயாசக்தி இருந்தது. அந்த மாயாசக்தி மேனிஃபெஸ்ட் ஆகும்போதும் இப்படிப்பட்ட ஒரு மாயா ஜகத்து, மித்யா ஜகத்து காணப்படும். இப்போ அப்படிப்பட்ட மித்யா ஜகத்தில் இருந்து நானும்
நான் பிரம்மமே தான். ஆனால் தெரிஞ்சுக்காத போது என்ன ஆகிறது, ஜீவபாவம், அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்ஷியஸ்னஸ் ஜீவபாவத்தை உருவாக்கிட்டு அது அங்கிருந்து வந்துச்சு, பிரம்மம் தான் பிளெஸ் பண்ணுறான். இந்த பிளெஸ் பண்ணுற விஷயம் அடுத்த ஸ்லோகத்தில் வரும். அதனால் இங்கே என்ன பண்ணுறோம், இதோடு முடிக்கணும். व्यथन्ति न च, இப்போ கிளியராக சொல்லிட்டார் இல்லையா, ஜீவன் முக்தியும் ஏற்படுறது, அப்புறம் விதேக முக்தியும் ஏற்படுறது. அதனால் இந்த சர்க்கம் பிரளயம் இப்படிப்பட்ட வரவு போக்கு இப்படி எதுவுமே இல்லை, எந்த பந்தம் இல்லை. நான் நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வரூப ஆத்மா பிரம்மம், அஹமஸ்மி அஹமேவாஹமஸ்மி அஹம் பிரம்மாஹமஸ்மி అని தெரிஞ்சுக்கிட்டான். அப்படி சொல்லி அப்புறம் 3வது ஸ்லோகத்தில் படிக்கிறோம். மம யோனிர்மஹத் பிரம்மா தஸ்மின் கர்ப்பம் ததாம்யஹம் சம்பவ சர்வபூதானாம் ததோ பவதி பாரத. இந்த 3வது அத்தியாயத்தில், இந்த அத்தியாயத்தில் கூட நானும் ஆத்மா அனாத்ம விவேகத்தனை சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னார் இல்லையா பகவான், சொன்னார். அதனால் எப்படி சொல்லித்தரப்போகிறாரு, குணத்ரய அண்ட் குணாதீத அనే 2 குணத்ரயம் வந்து அனாத்மா, குணாதீதம் வந்து ஆத்மா அப்படின்னு சொல்கிறதுனால, அது சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற பேதம் என்னன்னு சொல்லணும். குணத்ரய அது என்னன்னு சொல்லணும், அனாத்மான்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இதுக்கு அப்புறம் குணாதீதம்னு சொல்கிற ஆத்மாக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லணும்னா, அப்போ பகவான் வந்து இந்த அனாத்மனை பற்றி சொல்கிறதுக்கு சிருஷ்டி பற்றி பேச வேண்டியிருக்கு. கிரியேஷன் இட்ஸ் நாட் ரியல்லி கிரியேட்டடு, பட் இட் இஸ் ஜஸ்ட் ஏ மேனிஃபெஸ்டேஷன். கிரியேஷன் అనేది புதுசாக வந்தது நினைக்கூடாது. அதனால தான் நான் இப்போவே சொன்னேன் 2வது ஸ்லோகம் கடைசியிலேயே, எதுவுமே கிரியேட் ஆகலை, எதுவுமே போகலை, எப்பவுமே இருக்கிறது ஒன்று தான். இங்கே 2 இதெல்லாம் பேசுகிறது, இதெல்லாம் ப்ரிலிமினரி தான். அங்கே ஒரு பிரகிருதி இருக்கு, இங்கே ஒரு பிரம்மன் இருக்கார், அங்கே ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, இங்கே ஒரு க்ஷேத்திரக்னி இருக்கார். இதெல்லாம் பிகினிங் தான். ஏன்னா என்ன 2 பேசிகிட்டே வரீங்க துவைத்தம், அப்புறம் நீங்கள் வந்து அத்வைதவாதிகள்னு சொல்கிறீங்க, வேதாந்தம் பண்ணுறீங்க. இருப்பா, இதெல்லாம் ஜஸ்ட்டு உன்னை வந்து கிராஜுவலாக, நீ இன்னும் 18 அத்தியாயங்களை முடிக்கல இல்லை, பொறுமையாயிரு, படி, கேட்டுக்கோ. அப்போ பேதம் சொல்லணும்னு சிருஷ்டி பற்றி பகவானுங்க சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ அந்த சிருஷ்டி பற்றின்னு சொல்லும்போதும் ஆல்ரெடி நான் ரிஃபர் பண்ணியிருக்கேன், எப்படி பராபிரகிருதி அண்ட் அபராபிரகிருதி 2 இருக்குது. அதே மாதிரி பராவித்யா அபராவித்யா இருக்குது. அப்போ அந்த 2மே தெரியணும் கரெக்டாக. 2 இருக்கிற சம்பந்தம் என்னன்னு தெரியணும். அசல் 2 இருக்கா, அது என்னது கிளியராக, கிறிஸ்டல் கிளியராக தெரியணும். அதுக்காக இப்போ முதல் சிருஷ்டி பற்றி சொல்கிற மாதிரி, அப்படின்னா சிருஷ்டி இருக்குன்னு ஒத்துக்கிறாங்களா, கிரியேஷன் ஒத்துக்கலை. இப்போ கனவு பார்த்தீங்க, நைட்டு கனவுல சிருஷ்டி ஆயிடுது, கனவு சிருஷ்டி ஆயிடுச்சு, ஆயிடுச்சா இல்லையா, ஆயிடுச்சு, நிஜமாக ஆயிடுதா, இல்லை சுவாமி, அந்த மாதிரி தான், அந்த மாதிரி கேட்கலாம். அதனால் சிருஷ்டி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு இல்லை. ஏன்னா அப்புறம் இன்னும் ஹையராக கொஞ்சம் ஆழமாக போகும்போது ந நிரோதோ ந சோத்பத்தி ந பத்தோ ந ச சாதக, இங்கே ஒன்றுமே உருவாகலை, ஒன்றுமே போகலை, யாரும் பத்தனு கிடையாது, யாரும் முக்தனு கிடையாது, யாரும் குரு கிடையாது, யாரும் சிஷ்யனு கிடையாது, இருக்கிறது ஒரே வஸ்து ஆத்மா. அப்படின்னு தான் கன்க்ளூஷன். ஆனால் அது புரியறதுக்கு, அது அந்த நிலை, அந்த ஞான நிஷ்டை வர்றதுக்கு நமக்கு இது தெரியணும். அதனால் ஸோ நிர்குண குணாதீத பிரம்மம் பகவான் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா, அவரை பற்றி அவர் சொல்லிக்கிறார். நிர்குண குணாதீதமான பிரம்மனான நானும்
ஆஸ் லைக் தி பர்த்தா ஹஸ்பண்ட் மாதிரி. ஓகே, சும்மா விஷுவலைஸ் பண்ணிங்க, பகவான் விஷுவலைஸ் பண்ணார், அவ்வளோதான். ஹஸ்பண்ட் மாதிரி அப்படின்னா பரா, அந்த பர்த்தா ஹஸ்பண்ட் అనేది வந்து பரா, அதுதான் குணாதீதம் நிர்குணம். அப்புறம் திரிகுணாத்மிகா மாயா, அது வந்து என்னுடைய பாரியை. ஓகே, ஸோ ஆஸ் தோ பிரம்மன் வந்து அவருடைய பாரிய மாயா. கல்பனை, சும்மா விஷுவலைஸ் பண்ணோம், தப்புன்னு கிடையாது. இங்கே ஏன்னா நம்ம இப்போது துவைத்த ஜகத்தில் ரெண்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்கே அந்த ட்ராமா தானே நடந்துகிட்ருக்கு, பாரியா பர்த்தா. அப்புறம் திரும்பி அதில் வந்து ஜனங்கள் இப்போ இருக்கிறாங்க, அப்படியெல்லாம் இருக்குது. எல்லாம் துவைத்தம் தெரியறதே இல்லை இருக்குது. அப்போது தப்பு என்ன இருக்குது? అసలు இந்த మొత్తం సృష్టి இப்படி ద్వైత సృష్టికి காரணம் எங்கன்னு சொன்னால், அந்த துவைத்தம் అనేది நிஜமாக இருக்கான்னு காரணம் எங்கன்னு முதல்ல கண்டுபிடிச்சி, அப்புறம் அது அப்படி ஒன்றும் நடக்கலை, எப்படி கனவு மாதிரி. அவ்வளோ ஈஸியாக தள்ளி விட்றீங்களா சார்? ஆமாம், என்ன கஷ்டம் அது பண்ணுறோம். ஸோ அதனால் அப்போது ஒன்று வந்து பர, ஒன்று வந்து அபர, ஒன்று வந்து நிர்குண குணாதீதம், ஒன்று வந்து திரிகுணாத்மிகம். ஸோ அதுக்கு பேர் பிரம்மனு, இந்த திரிகுணாத்மிக வைஃபுக்கு பேர் மாயா. ஸோ பிரம்மன்ஸ் வைஃப் இஸ் கால்டு மாயா. அதனால் நம்ம என்ன படிக்கணும் இப்போது? నిర్గుణ బ్రహ్మ అహం అస్మి అనేది మొదల్లో அங்கே இல்லை பதம், வார்த்தை சேர்த்துக்கணும். நிர்குண பிரம்மமான நான் இருக்கேன், அகம் அஸ்மி. அப்புறம் மம யோனிஹி, இங்கே யோனி அనే பதத்தினே பாரிய அப்படின்னு எடுத்துக்கணும். மம யோனிஹி அப்படின்னா மாயா. யோனி இஸ் ஈக்குவல் டு மாயா, ஆர் யோனி இஸ் ஈக்குவல் டு பாரிய, யோனி இஸ் ஈக்குவல் டு பிரகிருதி. மம யோனிஹி, மை வைஃப், மை பிலவட் வைஃப் வந்து அவங்களு கூட மகத் பிரம்மா. மகத் பிரம்மான்னு சொன்னால் என்னுடைய சாயுஜ்யத்தினால, என்னுடைய பத்தினியாக இருக்கிறதுனால இந்த மாயா கூட அநாதி அநாதி பிருஹத், அநாதி மாயா. அதனால தான் மகத்தன்னா எட்டர்னல் பவர், எட்டர்னல் பவர், சக்தி. அப்படிப்பட்ட அந்த மமயோனிஹி மகத் பிரம்மா, தஸ்மின் கர்ப்பே, அந்த மாயாவுடைய கர்ப்பத்தில் நான் வந்து கர்ப்பம், தஸ்மின் கர்ப்பம், கர்ப்பே இல்லை கர்ப்பம், கர்ப்பம்னா அப்படி ஐ பிளான்டட் த சீட், அந்த அவங்களுடைய கர்ப்பத்தில், மாயாவுடைய கர்ப்பத்தில் நான் வந்து வித்து நட்டிருக்கேன். அப்படி வித்துனி கொடுத்து ததாமி அகம், என்ன பண்ணுறேன் அது கொடுத்துட்டு, நான் அந்த வித்துன்னு கொடுத்ததுனால என்னாச்சு, சம்பவா சர்வபூதானாம். அப்புறம் அங்கேருந்து எல்லா ஜீவராசிகளும் சிருஷ்டி மொத்தம் அதில் சர்வபூதானாம் சம்பவம் உருவாகினேன். அதனால் அப்படி ஆகி ததா பவதி பாரதா, அதுதான் இந்த சிருஷ்டி திரிகுணாத்மிகா மாயா, மை பிலவட் வைஃப் ஆஸ் தோ அப்படின்னு பகவான் வந்து ரொம்ப சொல்கிறார். ஆனால் இது கொஞ்சம் சீரியஸாகவே டெக்னிக்கலாக கூட திங்க் பண்ணோம். நான் இப்போ கொஞ்சம் சிரிச்சுட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் இந்த 3வது ஸ்லோகம். நாம் இது வந்து தொடர்ந்து அடுத்த வாரம் விசாரிப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.